Marching is more than just about steps and formation. In fact, it's a beautiful portrayal of discipline, unity, harmony, and grit. And every step taken is a statement of sheer determination and dedication of each platoon. And now, the moment we all have been waiting for. Every day, every action, and every service rendered by the police personnel to the society is selfless and unconditional. The marks the surreal attachment of the men adorned in khaki to the country and countrymen. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தொயையும் கொடைப்பழக்கம், பிறவிக்குணம் என்னும் பாடல் மொழிக்கேற்ப எடுப்பான நடையும் எதிரிகளை அழிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜித்துக் கொண்டு வருகிறார்கள். This colorful parade team is led by Tirumadi Brinda S. IPS, Deputy Commissioner of Police, Salem City, and Uday Kumar IPS, Assistant Superintendent of Police, Sri Paramudur Subdivision, as its 2IC. Now, we have the second platoon, Tamil Nadu Commando Force, which is led by D. Arpudaraj, Sub-Inspector, 5th Battalion, and the third platoon, Tamil Nadu Women Police Contingent, led by Tirumadi P. Samudi, Inspector of Police, Tamil Nadu 13th Battalion, 4th Platoon, Tamil Nadu Coastal Security Guard Team, which is led by P. Rajasegaran, Sub-Inspector of Police, 2nd Battalion, the 5th Platoon, Neelagiris Police Team, led by the S. Karthik, Sub-Inspector, 11th Battalion. மொத்தம் 245 வீரர்கள் பங்கு கொள்ளும் இந்த எழிலார்ந்த அணிவகுப்பில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை அணியினை திரு லோகநாதன் உதவி ஆய்வாளர் அவர்களும், 2ஆம் அணியான தமிழ்நாடு கமாண்டோ அணியினை திரு அற்புதராஜ் உதவி ஆய்வாளர் அவர்களும், 3ஆம் அணியான தமிழ்நாடு பெண் காவல் அணியினை திரு சாமுடி ஆய்வாளர் அவர்களும், 4ஆம் அணியான தமிழ்நாடு கடலோர காவல் படை அணியினை திரு ராஜசேகர் உதவி ஆய்வாளர் அவர்களும், 5ஆம் அணியான நீலகிரி அணியினை திரு கார்த்திக் உதவி ஆய்வாளர் அவர்களும் தலைமையேற்று நடத்தி வர இம்மொத்த அணிவகுப்பிற்கும் தலைமை பொறுப்பேற்று வழி நடத்துகிறார் திருமதி பிருந்தா எஸ். இ. காப்பா அவர்கள். உடன் 2ஆம் அணி தளபதியாக திரு உதயகுமார் இ. காப்பா அவர்கள். Look at the impeccable discipline and harmony. Indeed, it's a sight to behold the rhythm of unity on the marching track. Let's applaud their effort. Now, this parade contingent marching with poise and power.
Now, the greatest of all honor bestowed upon us is here. We may now request everyone to rise up for the President Color Flag Salute. வான் சிறப்புமிக்க குடியரசுத் தலைவர் கொடியினுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் சிறப்பாக பணியாற்றும் பாதுகாப்பு படை பிரிவுகளின் மற்றும் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான குடியரசுத் தலைவரின் கொடி நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Now, our Honorable Chief Minister of Tamil Nadu is coming to the dais after receiving honors from the parade contingent. அடுத்த நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Ya, oi. We now request our Director General of Police and Head of the Police Force to welcome the gathering. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர்களே, தலைமை செயலாளர் அவர்களே, உள்துறை செயலாளர் அவர்களே, இங்கு பதக்கங்கள் பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆயுதங்களே மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களே, அணிவகுப்பில் கலந்து கொண்ட அதிகாரிகளே, ஆயுதங்களே, காவல்துறை சக அதிகாரிகளே மற்றும் இங்கே குளிமுருவங்களே, முதலமைச்சரின் 2004ஆம் ஆண்டு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு அனைவருக்கும் வரவேற்கிறேன். ஒரு காவலர் தனது பதக்கத்தை பெறும்போது அவர் அங்கீகாரப்படுத்தார். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட எங்களை உடவழுடன் எங்களது
ஒருநரை மேம்பாட்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையில் பணிபுரியும் பெண் மற்றும் ஆண் காவலர்களுக்கு நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அவற்றில் குறிப்பாக பெண் காவலர்கள் நலனுக்காக சிறப்பு வாய்ந்த மற்றும் நாட்டிலே முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டவை. முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் எதிர்நோக்கியுள்ள நாங்கள் புலன் விசாரணை, குற்றங்கள் கண்டுபிடித்தல், குற்றங்களை தடுத்த போன்ற வழக்கமான காவல்துறை பணிகள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களையும் சென்றடைந்து அவர்களது குறைகளை களையும் லட்சியத்தை அடைதலும் நாட்டிலே சிறந்த காவல்துறை விளங்க தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சீர்பணியாற்றி வரும் காவல் அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அறம் பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The Tamil Nadu Chief Minister Medal for Gallantry 2022 is awarded to Special Sub Inspector Thiru S. Bhuminathan posthumously. The medal is being received by his wife Tirumadi B. Kavita. Tamil Nadu Chief Minister's Police Medal for Gallantry 2022, Thiru P. Jayaraj, Grade 2 PC, Ramji Nagar PS. Tamil Nadu Chief Minister Police Medal for Gallantry 2022, Thiru P. Sendil Kumar, Grade 2 PC, Somarasampettai PS. Tamil Nadu Chief Minister Police Medal for Gallantry for the year 2022, Thiru R. Prasad, Grade 2 PC, Pattukottai PS. Tamil Nadu Chief Minister Police Medal for Gallantry 2023, Thiru K. Navanitha Krishnan, Inspector of Police, Tiruthangal Police Station, Virudhunagar District. President Police Medal for Distinguished Service for the year 2021, Thiru Vinod Dev Vankade, IPS, ADGP Headquarters, Chennai. President Police Medal for Distinguished Services 2021, Thiru D. Jayvel, Superintendent of Police, retired. President Police Medal for Distinguished Service for the year 2022 and Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Public Service for the year 2023 are received by Thiru G. Venkatraman, IPS, ADGP Administration, Chennai.
President Police Medal for Distinguished Service 2022 and Asadharan Asuchana Kausalsa Padak 2021 Thiru C. Sivanarul, Inspector of Police, retired, Special Branch CID, Tanjavur. President Police Medal for Distinguished Service for the year 2022 was received by Thiru K. Shankar IPS, COP, Avadi Police Commissionerate, Chennai. President Police Medal for Distinguished Service 2022 Thiru M. Madaswamy, Superintendent of Police, retired. President Police Medal for Distinguished Service for the year 2023, Tirumadi P.C. Tenmuri IPS, Additional Director, Tamil Nadu Police Academy. President Police Medal for Distinguished Service 2023 Thiru V. Pon Ramu, Superintendent of Police, retired. President Police Medal for Distinguished Service for the year 2023, Thiru P. Ravi Shekaran, SP, retired. President Police Medal for Distinguished Services 2023 Dr. A. Amalraj IPS, Additional DGP, Enforcement, Chennai. President Police Medal for Distinguished Service for the year 2023, Trimadi K. Bhavaneshwari IPS, IGP Establishment, Chennai. Police Medal for Meritorious Service 2021 Dr. Mageshwar Dayal IPS, Additional DGP, Director General of Prisons, Chennai. Police Medal for Meritorious Service for the year 2021, Thiru M. Manohar IPS, DIG, Trichy. Police Medal for Meritorious Service 2021 Thiru M. Radhakrishnan, Superintendent of Police, Motor Transport, Greater Chennai Police. Police Medal for the Meritorious Service for the year 2022, Thiru V. Balakrishnan IPS, COP, Coimbatore. Police Medal for Meritorious Service 2022 Thiru R. Sudhakar IPS, Additional COP, Greater Chennai Police. Police Medal for Meritorious Service for the year 2022 and Utkarsh Seva Pathak 2021 are received by Thiru P. Saravanan IPS, SP, OCIU, Chennai. Police Medal for Meritorious Service 2022 Thiru Najmal Hoda IPS, Inspector General of Police, Modernization, Chennai. Police Medal for the Meritorious Service for the year 2022, Tirumadi J. Muttarasi, SP, Crime Branch, Chennai. Police Medal for Meritorious Service 2022 Tirumadi G. Nagajyoti, Superintendent of Police, SCRB, Chennai.
Police Medal for the Meritorious Service for the year 2022 is received by Tirumadi D. Shanmugapriya, SP, NRI Cell, Chennai. Police Medal for Meritorious Service 2022 and Utkrist Seva Padak 2020. Thiru A. Mailwaganan, Superintendent of Police, Vigilance and Anti-Corruption, Chennai. Police Medal for the Meritorious Service for the year 2022 is received by Thiru S. Saravanan, SP, Special Branch CID, Chennai. Police Medal for Meritorious Service 2022 S. Subravel, Inspector of Police, Security Branch CID, Chennai. Police Medal for the Meritorious Service for the year 2023 through Avinash Kumar IPS, IGP, Administration, Chennai. Police Medal for Meritorious Service 2023 and Tamil Nadu Chief Minister Police Medal for Excellence in Public Service. Thiru Asra Garg IPS, Inspector General of Police, North Zone, Chennai. Police Medal for Meritorious Service for the year 2023 and Utkrist Seva Patak 2021 are received by Thiru P. Swaminathan IPS, SP, Security Branch, Chennai. Police Medal for Meritorious Service 2023 Thiru N. Manivannan IPS, Superintendent of Police, Tamil Nadu Special Police, 2nd Battalion, Avadi. Fire Service Medal for Meritorious Service for the year 2021 is received by Thiru M. Angamuthu Muthuswamy, Vepur Fire and Rescue Service Station, Perambalur. Fire Service Medal for Meritorious Service 2021 Thiru S. Subramani Vasan, Keeramangalam Fire and Rescue Service Station, Pudukkottai District. We now request the audience to give them a big round of applause to the medal winners. Fire Service Medal for Meritorious Service for the year 2022 is received by Thiru Rangan Marudaya, Thurayur Fire and Rescue Service Station, Perambalur. President Home Guards Medal for Meritorious Service 2021 Thiru G. Prakash Kumar, Assistant Commandant General, Tirunelveli Range. President Home Guards Medal for Meritorious Service for the year 2022 is received by Thiru K. Dhanasegar, Area Commander, Coimbatore City. President Home Guards Medal for Meritorious Service 2022 Thiru B. Selvajyothi, Platoon Commander, Nagapattinam District. President Home Guards Medal for Meritorious Service for the year 2022 Thiru Victor Plaka, Area Commander, Chennai City. Correctional Services Medal for Meritorious Service 2021 Thiru N. Kumaravel, Chief Head Warden, Sub-Jail, Gudiyatham. Correctional Service Medal for the Meritorious Service for the year 2022 Thiru T. Bharanidharan, Assistant Jailer, Thirumangalam.
असाधारण आसूचना कौशलता पथक इंस्पेक्टर ऑफ पुलिस एल रविचंद्रन क्यू ब्रांच CID चेन्नई सिटी. Asadharan Ashoochna Kaushalta Pathak for the year 2022 and Police Medal for Meritorious Service for the year 2023 are received by Thiru A. Subarajan, DSP, OCIU, Chennai. Tamil Nadu Chief Minister Police Medal for Excellence in Public Service 2021 Thiru Premanand Sinha IPS, Inspector General of Police, South Zone, Madurai. Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Public Service for the year 2022 is received by Thiru K. Ambedkar, Inspector, Annamalai Nagar PS, Chidambaram Subdivision, Kadalur. Tamil Nadu Chief Minister Police Medal for Excellence in Public Service 2023 Thiru S. Rajendran, Inspector General of Police, Headquarters and Traffic, Avadi Police Commissionerate. Tamil Nadu Chief Minister Police Medal for Excellence in Investigation awarded on the occasion of Independence Day is received by Thiru K. Shiva. It is awarded to Mr. Shiva posthumously. The medal is being received by his wife Trimadi S. Parameshwari. Tamil Nadu Chief Minister Police Medal for Outstanding Devotion to Duty 2022 C. Vijay Kumar IPS posthumously. The medal is being received by his wife Trimadi R. Geetavani. CM's Police Medal for Outstanding Devotion to Duty 2022 Thirudurai IPS, DIG Welfare, Chennai. Chief Minister Police Medal for Outstanding Devotion to Duty Thiru Zia Ulak IPS, DIG Tanjavur Range. Tamil Nadu Chief Minister Police Medal for Outstanding Devotion to Duty 2022 Thiru S. Saktivel, SP Security Branch, Chennai. Tamil Nadu Chief Minister Police Medal for Outstanding Devotion to Duty 2022 Thirumadi D. Valarmadi, Head Constable, Tamil Nadu Police Academy, Chennai. Tamil Nadu Chief Minister's Police Medal for Outstanding Devotion to Duty 2022 was received by Thirumadi C. Annapurani, Head Constable, City Crime Records Bureau, Tripur Tamil Nadu City. Chief Minister Police Medal for Outstanding Devotion to Duty Chief Minister's Police Medal for Outstanding Devotion to Duty 2023 Thiru N. Devanathan, Superintendent of Police, Vigilance and Anti-Corruption. Tamil Nadu Chief Minister's Police Medal for Outstanding Devotion to Duty 2023 Thiru V. Jeevan Jacob John, DSP Security Officer, North Chennai Thermal Power Station. Tamil Nadu Chief Minister Police Medal for Outstanding Devotion to Duty 2023 Tirumadi M. Benazir Begum, Sub Inspector, K4 Anna Nagar Police Station, Greater Chennai Police. Tamil Nadu Chief Minister Fire Service Medal for Outstanding Devotion to Duty 2022 is received by Thiru P. Saravanakumar, Deputy Director, Fire and Rescue Services, Vellore. Union Home Minister's Medal for Excellence in Investigation for the year 2022 Tirumadi T. Pandi Muthulakshmi, Inspector of Police, Special Investigation Division, Tirunelveli. Union Home Minister Medal for Excellence in Police Training 2020-2021 is received by Tirumadi K. Nadia, Assistant Tamil Nadu Police Academy. Union Home Minister's Medal for Excellence in Police Training 2021-22 Tirumadi G. Pon Muthu Mageshwari, Data Entry Operator, Tamil Nadu Police Academy, Chennai. Chief Minister's Medal for Excellence in Technical and Specialized Services for the year 2023 is received by Thiru A. Pannir Selvan, Senior Photographer, Coimbatore District. Tamil Nadu Chief Minister Medal
For excellence in fingerprint science 2022, Tirumadi D. Sangeeta, additional SP, single digit fingerprint bureau, Coimbatore City. Tamil Nadu Chief Minister's Medal for Excellence in Fingerprint Science 2023 is received by Tirumati R. Rajani, ADSP, Coimbatore District. Tamil Nadu Chief Minister Fire Service Medal for Excellence to Fire and Rescue Service Personnel 2022, Fireman Thiru M. Vigneshwaran, Dindikkal District. Tamil Nadu Chief Minister's Fire Service Medal for Excellence to Fire and Rescue Services Personnel 2023 is received by Thiru K.P. Balamurugan, Assistant District Officer, District Office, Virudhunagar. Tamil Nadu Chief Minister Medal for Excellence in Forensic Science 2022, Thiru G. Munirasan, Joint Director Retired, Coimbatore. Tamil Nadu Chief Minister's Medal for Excellence in Forensic Service 2023 is received by Tirumadi G. Kalalakshmi, Assistant Director, Mobile Forensic Science Lab, Tirunelveli.